தற்போது வந்த இடத்துல 2 பள்ளிக்கூடத்துக்கு போய் நாங்க ஆய்வு செய்துட்டு தான் வரோம். பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் சில பள்ளிக்கூடங்கள்ல மைதானமே இல்ல. இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் எப்படி ஒரு மைதானம் இல்லாம ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க எனக்கு புரியவே இல்ல. காற்று இல்ல, வெளிச்சம் இல்ல, போதுமான அளவிற்கு கழிப்பறை வசதிகள் இல்ல. ஒரு வகுப்பறை இல்லாத ஒரு கழிப்பறை, அதுக்கு கூட ஒரு பயன் இருக்கு. பொது கழிப்பிடமா பயன்படுத்தலாம். ஒரு கழிப்பறையே இல்லாத ஒரு வகுப்பறையை குழந்தைங்க எப்படி பயன்படுத்த முடியும்? மைதானம் இல்லாத கல்வி எப்படி முழுமை அடையும்? தினந்தோறும் நான் என்னுடைய ஆசிரியர்களுக்கு சொல்லும் தசைலாம் சொல்லுவோம். ஒரு பிடி பீரியட் கூட நீங்க கட் பண்ணவே கூடாது. எந்த காரணத்துக்காகவும் கட் பண்ணக்கூடாதுன்றேன். ஆனா இங்க வந்து பார்க்கும்பொழுது அந்த பிடி பீரியட்ல மைதானம் இல்லாத பள்ளிக்கூடத்துல எங்க கொண்டு போவாங்க? அப்ப இத்தனை நாட்களாக 3 வகையா நீங்க பிரச்சனை பிரிச்சுக்கலாம். மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்கள். மாணவர்களிடம் பிரச்சனை இல்ல. குழந்தைகள் ஆண்டுதோறும் கல்வியில சிறந்து வர்றாங்க. ஆசிரியர்களுக்கு நிர்வாக ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் இப்பொழுது ஆய்வு செய்து வருகிறோம். பள்ளிக்கூடங்கள்ல மெயின்டெனன்ஸ் அது வந்து இத்தனை நாட்களாக பேணி பாதுகாம அது பெரிய இடியப்ப சிக்கலா மாத்தி விட்டுருக்காங்க. இல்ல காவலர்கள் இல்ல, சுற்றுச்சுவர் இடிந்திருக்கு, மைதானங்கள் இல்ல, போதுமான அளவு ஆசிரியர்கள் இல்ல. இதையெல்லாம் வேகமாக சரி செய்வதற்கான ஆரம்ப கட்ட பணி தொடங்கிவிட்டது என்றே நான்